வணக்கம். Rio Stock Market Academy. This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல தான் ஒரு நாளைக்கு பிளஸ் 100 பாயிண்ட், ஒரு நாளைக்கு மைனஸ். என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஓகே. இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா 98 பாயிண்ட் மைனஸ்ங்க. காலையில அப்படியே ஒரு 30-40 பாயிண்ட் பிளஸ் வந்தா மறுபடியும் மைனஸ் போனோம். ஸோ ஒரு 12 மணிக்கு மேலே தான் நிஃப்டி உங்களுக்கு மைனஸ் வர ஆரம்பிச்சது. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் கீழே அப்படியே ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் ப்ளஸ்லேயே ஆடிட்டு இருந்தோம். ஒரு மணிக்கு மேலே தான் செகண்ட் செஷனில் தான் மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூவாக மைனஸுக்கு போச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 98 பாயிண்ட் மைனஸ் 24,485. ஸோ 500 உடச்சதாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கான். நேற்று 550 மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தான். இன்னைக்கு 500 உடச்சு 500க்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா 467 பாயிண்ட் மைனஸ், அதுவும் 55,043. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இறங்கினதுக்கு காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க ரெண்டு பேர் தான் பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போனாங்க. இன்னைக்கு அந்த ரெண்டு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை கீழேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்செக்ஸ்னு எடுத்தீங்கன்னா 368 பாயிண்ட் மைனஸ் 80,235. அவன் 80,000க்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸு 6 ரூபா ப்ளஸ் 6 ரூபா மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி இன்னைக்கு 100 பாயிண்ட் இறங்கியிருக்கிறான். இன்ஃபோசிஸ் இன்னைக்கு மைனஸ். இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 25 ரூபா மைனஸ் 1969 ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். M&M ப்ளஸ்ஸுங்க 3236, 50 ரூபா ப்ளஸ். ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார் ஏறிச்சு. நேற்று அசோக் லைனல் ஏறினா, இன்னைக்கு M&M ஏறினா. ஒரே செக்டர் தான், பட் பார்த்தீங்கன்னா வருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? டிசிஎஸ் இன்னைக்கு மைனஸ். ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ல இருந்து அப்படியே மைனஸ்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரி, டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா மாருதி தாங்க. இன்னைக்கு மாருதி 243 ரூபா ஏறி இருக்கான், 2% நியரஸ்ட். ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன இன்னும் மாருதி வந்து அதாவது மார்க்கெட் இறங்கினதுக்கு அவன் பெருசாக இறங்கவும் இல்லை. பட் அங்கேருந்து அவன் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் மேலே வந்துட்டான். டெக் மகேந்திரா இன்னைக்கு ப்ளஸ் 28 ரூபா ப்ளஸ்ஸுங்க, 1509. ஆமாங்க, ஐடி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா இன்னைக்கு 2% ப்ளஸ் ஆகி ட்ரேட் ஆகிருக்கான். ஹீரோ மோட்டார் 83 ரூபா இன்னைக்கு ப்ளஸ் 4645. ஆமாங்க, அவன் அந்த லோவிலேயே இருந்தான், 2 நாளைக்கு முன்னாடி இறங்கினான். பட்டு திருப்பி ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து அவன் இன்னைக்கு 83 ரூபா ப்ளஸ் காட்டியிருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியரஸ்ட் 1.25% ப்ளஸ்ஸு. M&M 50 ரூபா ப்ளஸ்ஸு. NTPC 4 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்க, 1.18 ப்ளஸ்ஸு. டாப் லாஸ்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். ஆமாங்க, நேற்று கூட பஜாஜ் ஃபினான்ஸ் இறங்கியிருந்தான். இன்னைக்கு 25 ரூபா மைனஸ் 3%, 853க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் இன்னைக்கு 78 ரூபா மைனஸ் 5365. அவனும் இன்னைக்கு 1.5% மைனஸ். ஸோ இந்த டேரிஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூவாக இறங்கிட்டு தான் இருக்கான். அன்னைக்கு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கண்டினியூவாக இறங்கினா இப்போ ட்ரெண்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஹெச்இஎல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 35 ரூபா மைனஸ். ஸோ ரிலையன்ஸு ஹெச்இஎல் எல்லாமே ஹெவி வெயிட்டேஜ் இறங்க முடியும். இன்னைக்கு நிஃப்டி இறங்கியிருக்கிறான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 25 ரூபா. நெஸ்ட்லி கூட இன்னைக்கு 13 ரூபா 90 பைசா, 14 ரூபா மைனஸ் தாங்க. சரி, ஓகே. ஆல் ஓவர் ட்ரெண்ட்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்கம் லேப் வந்து இன்னைக்கு 6% ப்ளஸ்ஸுங்க. பயோகான், கிரானுவல்ஸ். ஆமாங்க, இந்த ஃபார்மா செக்டர் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு லோவில் இருந்து மேலே வந்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா ஆல்கம் 6.5%, பயோகான் 4%, கிரானுவல்ஸ் 3.5%, ஐபி கேபிள் 3%, MCX இன்னைக்கு 2.5% ப்ளஸ் தான். மெட்ரோ பாலிசி 2.25% ப்ளஸ். பெட்ரோநெட்டு, ஹீரோ மோட்டார், ஐஜிஎல் இதெல்லாம் இன்னைக்கு ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிருக்கான். ஆல் ஓவர் டவுன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்ட்ரால் தாங்க. நேற்று அஸ்ட்ராலுக்கு வந்து அவன் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் கொடுத்துருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா கேப் டவுன், கேப்லேயே இன்னைக்கு 4% மைனஸ். அங்கேருந்து அவன் வந்து மறுபடியும் ஒரு 4% ட்ரேட் ஆகி 8% இன்னைக்கு மைனஸ்ல ட்ரேட் ஆயிருக்கான். பேட்டா இந்தியா இன்னைக்கு 4% மைனஸ். பிஇஎல் இன்னைக்கு 3%. பஜாஜ், டாடா காம், முத்தூட் ஃபினான்ஸ்,
ஆர்பிஎல் பேங்க், டிக்சன், சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு மைனஸ். பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ப்ளஸில் வச்சுருக்கான், சிடிஎஸ்எல் மைனஸில் வச்சுருக்கான். சரி, ஓகே. பிஓஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹீரோ மோட்டார் தாங்க. ஹீரோ மோட்டார், எம்பசிஸ், எம்என்டம், நவீன் ஃப்ளோரா, ஐஓசி, பிபிசிஎல், இண்டிகோ நேற்றும் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்தால், எல்டிஐஎம், ஜிண்டால் ஸ்டீல், பிஹெச்இஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிரேக் அவுட், அதாவது ப்ரீவியஸ் ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பிஓஎஸில் வந்து எம்என்டம், இண்டிகோ இந்த 2 ஸ்டாக்கும் வந்திருந்தது. இன்றைக்கி அது வந்து எம்என்டம் 50 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கா, இண்டிகோ 43 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கா. சில நேரங்களில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் கூட ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களால் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பிஓஎஸ் லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்கெல்லாம் எடுத்திங்கனாக்கா கொட்டாக் பேங்க், ஹேவல்ஸ், பிசாஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. நேற்று ஹேவல்ஸ் வந்து இன்னைக்கு 14 ரூபா இறங்கியிருக்கான். அவன் வந்து நேற்று பிஓஎஸ் லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. ஸோ ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஹேவல்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு அதிகமாக ட்ரேடான ஸ்டாக் எடுத்தோம்னா ஆல்காம் 300 ரூபா ப்ளஸ், மாருதி 243 ரூபா ப்ளஸ், எம்சிஎக்ஸ் 200 ரூபா ப்ளஸ், ஓஎஃப்எஸ்எஸ் 100 ரூபா ப்ளஸ், ஹீரோ மோட்டர் 83 ரூபா, ஜேகே சிமெண்ட் 63 ரூபா, பெர்சிஸ்டன்ஸ் 61 ரூபா, வேற எம்பசிஸ் இன்னைக்கு 45 ரூபா, பாலிகேப் 46 ரூபா. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிருக்கான். அதிகமாக மைனஸான ஸ்டாக்னு பார்த்தா சேம் அதே தான். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 1000 பாயிண்ட் 945 பாயிண்ட் மைனஸ், டிக்சன் 260 பாயிண்ட் மைனஸ், ஸ்ரீ சிமெண்ட் 230 ரூபா மைனஸ், அஸ்ட்ரால் 112, பஜாஜ் ஆட்டோ 78, முத்தூட் ஃபினான்ஸ் 56 ரூபா, கோரமண்டல் 44 ரூபா மைனஸ், பேட்டா இந்தியா இன்னைக்கு 47 ரூபா மைனஸ், பிரிட்டானியா கூட இன்னைக்கு 43 ரூபா மைனஸ்ல தாங்க ட்ரேட் ஆயிருக்கான். சரி, ஓகே. இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எது எதுன்னு பார்க்கலாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், ஹெச்ஏஎல், அது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 10% ப்ளஸ்ல தான் கொடுத்துருக்கான். 4348லேருந்து 4819. கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 841லேருந்து 1097 ரூபா, 30% ப்ளஸ்ல தான் காட்டியிருக்கான். நெட் ப்ராஃபிட் மட்டும் -4%, 1431லேருந்து 1373. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ஹெச்ஏஎல் வந்து கொஞ்சம் இறங்கி தான் ட்ரேட் ஆயிருக்கான். ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 12%ங்க. 57,013, 64,232. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நேரத்தில் 3% தான். 5,611லேருந்து 5,826. நெட் ப்ராஃபிட் நேரத்தினாக்கா 30%ங்க. 3,072லேருந்து 4,002. ஸோ நெட் ப்ராஃபிட்டாக 30% ப்ளஸ்ஸில் தான் காட்டியிருக்கான். காலையில் பார்த்தீங்கன்னா மைனஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே 9 கேண்டிலே டக்குன்னு மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சல்டேஷனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான், எந்த சைடும் போகல. ஜுடிஸ் லைஃப் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவன் நெட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 5%, 6,208லேருந்து 6,574. கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்தீங்கன்னா மைனஸில் தான் காட்டியிருக்கான் 1%, 1,869லேருந்து 1,850. நெட் ப்ராஃபிட்னா அதுவும் 1% தான். 1,464லேருந்து 1,487. சரிங்களா. சுஸ்லானும் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கான். 54% க்ரோத்துங்க. நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான் சுஸ்லான். 2022லேருந்து 3,132 ரூபா, 3,132. நல்ல 54% நல்ல ப்ராஃபிட் தான். கிராஸ் ப்ராஃபிட் எடுத்தனாலும் 63%, 324லேருந்து 529. நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். நெட் ப்ராஃபிட் 7%, 302லேருந்து 324. சரிங்களா. அதுக்கப்புறம் ரயில்வே விகாஸ், அந்த ஸ்டாக் இன்னைக்கு ரிசல்ட் எடுத்தீங்கன்னாக்கா க்ரோத் வந்து -4% தாங்க. 4,074லேருந்து 3,909. கிராஸ் ப்ராஃபிட் -74%. நல்லா கொஞ்சம் ரிசல்ட் மோசமாக தான் கொடுத்துருக்கான். 175லேருந்து 44. ஸோ நெட் ப்ராஃபிட்னா 43%, 223 125. கொஞ்சம் மோசமான ரிசல்ட் தாங்க. சரி, ஓகே. நம்ம தமிழ்நிலையில் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம்.
மார்க்கெட் லிக்விடிட்டி அப்படின்னு என்னன்னா this describes how ready an asset can be bought or sold at a stable price in the market. ஆமாங்க, மார்க்கெட்டில் ஒரு அசெட் வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கே ப்ரைஸ் இன் தி மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. சரிங்களா? அதாவது என்ன சொல்லலாம், ஹை மார்க்கெட் லிக்விடிட்டி மீன்ஸ் டிரான்சாக்ஷன் ஹேப்பன் ஈக்குவலி வித் மினிமல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் thanks to many active buyers and sellers. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா faster order execution and minimal price distribution, price stability and reduced volatility. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும்னா அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருளே வாங்கணும்னா நல்ல ஏற்ற இறக்கமாக இருக்கிற பொருளை பார்த்து தான் வாங்குவீங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும். அதைத்தான் வந்து இங்கே அவங்க சொல்ல வர்றாங்க. ஸ்டாக்ல வந்து லிக்விடிட்டி இருக்கணும், நல்ல ஏற்றம் இறக்கம் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் அது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வர்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மார்க்கெட் லிக்விடிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இங்கே சொல்ல வர்றாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஷேரு, அது டக்குன்னு 1100 போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 120, 110 ரூபா, 115 ரூபா அந்த ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிடியூஸ் வாலட்டிலிட்டி. அந்த இடத்துல வந்து வாலட்டிலிட்டி நின்று போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. எ டைட் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அண்ட் ஹை ட்ரேடிங் வால்யூம் ஆர் கிளாசிக் இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்ட்ராங் மார்க்கெட் லிக்விடிட்டி. ஸ்ட்ராங் மார்க்கெட் லிக்விடிட்டியாக இருக்கிறப்போ வால்யூம் அதிகமாக இருக்கும் அல்லது வால்யூம் குறைஞ்சிருக்கும். ஹை ட்ரேடிங் வால்யூம் வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் லிக்விடிட்டி பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா அதில் இன்னும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லப்போனால் சின்ன விளக்கம் தான் சொல்லியிருக்கேன். இது உட்காந்து பேச இன்னும் நிறைய பேசலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா NSDL வந்து Q1 ரிசல்ட் கொடுத்துருக்கான். அவனுடைய நெட் ப்ராஃபிட் ரைஸ் 15% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்குங்க 90 கோடிக்கு. பட் ரெவன்யூ ஃபால் 7.5%. அவனுடைய ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சதான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு MCXல என்னென்ன எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். USD INR எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 87.71 ரூபாங்க. கோல்டு டாலரில் பார்த்தீங்கன்னா 3346. சில்வர் 37.69 ரூபா. பிரெண்ட் கூட எடுத்தீங்கன்னா 67.30 ரூபா. கோல்டு MCXல 1,159,000 ரூபா, 0.16% மைனஸ்ல தாங்க ட்ரேட் ஆயிருக்கான். சில்வர் 1,13,234, அது நியூட்ரல் தான் இருக்கா, 0.05% மைனஸ் தான். குரூட் ஆயில் 5,530, அது 0.40% மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கான். ஸோ நேச்சுரல் கேஸ் 257.10, நேச்சுரல் கேஸ் 0.50. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இறங்கி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில். போன வாரம் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 57 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. காப்பர் 887.60 ரூபாங்க, 0.32% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். காப்பர் ப்ளஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால ஜிங்க்கு, ஹிந்துஸ்தான் காப்பர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. இந்த ஜிங்க் அதே மாதிரி 270.25, 0.63 ப்ளஸ். லெட் எடுத்தீங்கன்னாக்கா 181.10, 0.25% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான் லெட்டுமே. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு என்ன சுத்தல் விட்டுட்டான் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி மேலே போனால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து மைனஸில் முடிச்சு விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குளோபல் நியூஸ்ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டேரிஃப் அந்த எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மார்க்கெட் அப்படியே ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகி ப்ளஸுக்கு ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் போடுறான், மைனஸ் ஒரு 100 பாயிண்ட் போடுறான். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ டு வாட்ச் ஆல்.